ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். எய்ட்ஸ் தொற்றுள்ள பெற்றோர்களின் குழந்தைகள் பள்ளி கல்லூரி செலவிற்கு கல்வி நிதி உதவி. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கொலை செய்யும் எண்ணத்தில் தாக்கவில்லை. ரெஸ்டோபார் மாணவர் கொலை வழக்கில் கொலையாளிகள் பரபரப்பு வாக்குமூலம். பொறியியல் படிப்பு கலந்தாய்விற்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிப்பு. கலந்தாய்வு நடத்தும் பணிகளில் சென்டாக் நிர்வாகம் தீவிரம். ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தல். புதுச்சேரி மகிழா காங்கிரசார் வாயில் கருப்பு துணி கட்டி கண்டன பேரணி. இனி விரிவான செய்திகள். எய்ட்ஸ் தொற்றால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஈம சடங்கு நிதி உதவியாக 15,000 ரூபாய் வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் 2 மாத HIV எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைமை தாங்கி முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், இந்திய அளவில் 1000 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தாலும் புதுச்சேரியில் 500 பேருக்கு ஒன்று உள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி செல்லும் போது சில மாற்றங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் என்றும் தீய பழக்கங்கள் சிலரால் ஏற்படுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் கூறினார். போதை பழக்கத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது என தெரிவித்த முதலமைச்சர், நன்றாக வாழ உடல்நலன் சரியாக இருக்க வேண்டும் என்றார். தீய பழக்கங்கள் தீய வழிக்கு செல்லும் என்பதால் அதை நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். இந்திய அளவில் எய்ட்ஸ் பாதிப்பு 200% உள்ளது என்றும், ஆனால் புதுச்சேரியில் 18% உள்ளதாக அவர் கூறினார். அண்டை மாநிலத்தவர் மருத்துவ வசதி பெற புதுச்சேரிக்கு வருவதாகவும், புதுச்சேரி கணக்கில் வரும் HIV தொற்றில் உள்ளோர் 1256 பேர் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த பாதிப்பு இன்னும் குறைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். நோயால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு 3000 நிதியுதவி தரப்படும் என்றும், மருத்துவ பயணப்படி 400 ரூபாயாக இருந்ததாகவும் அதை 1000 ரூபாயாக உயர்த்தி தர முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். 1250 மதிப்புள்ள சத்துணவு பெட்டகமும் தரப்பட உள்ளதாக அவர் கூறினார். எய்ட்ஸ் தொற்றுள்ள பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பு செலவிற்கு உதவித்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், அதன்படி பள்ளி அளவில் படிக்கும் மாணவர்களுக்கு தலா 5,000-ம், கல்லூரி அளவில் பயிலும் மாணவர்களுக்கு 12,000-ம் தரப்படும் என்று கூறினார். எய்ட்ஸ் நோயால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஈமச்சடங்கு நிதி 15,000 ரூபாய் தரப்படும் என்றும், இது விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். நல்ல மருத்துவ செய்து கொடுக்கும் என்பது அரசுடைய எண்ணம். அதனை அரசு செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றது. தேவையான மருத்துவமனைகள் எல்லாம் உயர்த்தி இருக்கிறது, அந்த தரம் உயர்த்தப்பட்டு இருக்கின்றது. மருத்துவக் கல்லூரி நல்ல மருத்துவ வசதி கொடுக்கப்படுகின்றது. மட்டும் நம்ம படிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ கடினம் நம்ம படிக்க வைக்கிறது, எவ்வளோ ரூபாய் செலவிடுறாங்க, அரசாங்கம் என்ன உதவி செய்தாலும் நம்முடைய குடும்பத்தோட செலவு எவ்வளோ இருக்குது அப்படிலாம் செஞ்சு நம்ம பார்க்கணும். அதையெல்லாம் நினைத்து நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா வளரலாம், நல்லா இருக்க முடியும். ரெஸ்டோபார் கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் கொலை செய்யும் எண்ணத்தில் மாணவரை கத்தியால் குத்தவில்லை என கொலையாளிகள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். சென்னை தனியார் கல்லூரியில் பயின்று வந்த 15 மாணவர்கள் நண்பரின் பிறந்தநாளை கொண்டாட 2 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு வந்தனர். மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோபாரில் மது அருந்தி பிறந்தநாளை கொண்டாடினர். அதிகாலை 1:30 மணியை தாண்டியதால் பார் ஊழியர்கள், பவுன்சர்கள் அவர்களை வெளியே செல்லும்படி கூறினர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தகராறு ஏற்பட்டது. அப்போது முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த அசோக்ராஜ் என்ற பவுன்சர் மற்றும் ஊழியர்கள் அவர்களை தாக்கினர். மேலும் மாணவர் மோஷிக் சண்முக பிரியன், ஷாஜன் ஆகியோரை கத்தியால் குத்தினர். இதில் படுகாயமடைந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மோஷிக் சண்முக பிரியன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஷாஜன் காயமடைந்தார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து பெரிய கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக ரெஸ்டோபார் உரிமையாளர் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ராஜ்குமார், பார் ஊழியர்களான வெள்ளியனூரைச் சேர்ந்த அசோக்ராஜ், முத்தியால்பேட்டை டிவி நகரைச் சேர்ந்த பூபதி என்கிற டேவிட் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து வாழைக்குளத்தைச் சேர்ந்த சஞ்சய்குமார், விழுப்புரம் கோண்டூரைச் சேர்ந்த பவுன்சர் புகழேந்தி, கடலூர் தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த அனீஷ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இவர்கள் மீது கலவரத்தை தூண்டும் வகையில் பயங்கர ஆயுதத்துடன் கொலை முயற்சி,
சட்டவிரோதமான கூடுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அசோக்ராஜ் மற்றும் ரெஸ்டோபார் உரிமையாளர் ராஜ்குமார் ஆகியோர் காவல்துறையில் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் கூறுகையில், ஷாஜன் தனது நண்பர்கள் 15க்கும் மேற்பட்டோருடன் ரெஸ்டோபாருக்கு வந்து மது அருந்தினார் என்றும் அப்பொழுது பாருக்கு வந்திருந்த பெண் மீது அவர்களது நண்பர்கள் மோதியதால் தகராறு ஏற்பட்டது என கூறியுள்ளனர். உடனே பவுன்சர்கள் அவர்களை வெளியே செல்லும்படி அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் செல்லாமல் மேலே சென்று நடனமாடியதாகவும் அப்பொழுது அங்கிருந்த ஒரு பெண் மீது கைப்பட்டுள்ளது. இதனால் அங்கேயும் பிரச்சனை ஏற்பட்டதால் அவர்களை பாரிலிருந்து வெளியே செல்லும்படி கூறியதாகவும் அப்போது அவர்கள் பாரிலிருந்து வெளியே செல்ல முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறியுள்ளனர். அப்பொழுது சத்தம் கேட்டு பார் கிச்சனில் இருந்த ஊழியர்கள் ஓடி வந்து அவர்களை தாக்கியதாகவும் இதனால் தற்காப்புக்காக அசோக்ராஜ் அவர்களை கத்தியை காட்டி மிரட்டியதில் எதிர்பாராத விதமாக 2 பேருக்கு கத்தி குத்து விழுந்தது என்றும் உடனே அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோதும் துரதிருஷ்டவசமாக அதில் ஒருவர் இறந்துவிட்டதாக கூறினர். கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கத்தியால் குத்தவில்லை என்றும் அவர்கள் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். பிடெக் படிப்புகளுக்கான கலந்தாய்வு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 3 அரசு 10 தனியார் பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடாக மொத்தம் 4005 இடங்களுக்கு சென்டாக் மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் போல அனைத்து உயர்கல்வியிலும் 10% இடஒதுக்கீடு அளித்து சமீபத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் வருகிற 15ஆம் தேதிக்குள் கலந்தாய்வை முடிக்க அறிவுறுத்தியிருந்த நிலையில் புதுவை சென்டாக் முதற்கட்ட கலந்தாய்வை கூட நடத்தாமல் இருந்தது. இந்த காலக்கெடுவை நீட்டிக்க கோரிக்கை வைக்க வேண்டுமென பெற்றோர் மாணவர் அமைப்புகள் வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் சென்டாக் நிர்வாகமும் கால நீட்டிப்பு வழங்க இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலுக்கு கடிதம் அனுப்பியது. இதை ஏற்று பிடெக் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு லேட்ரல் என்ட்ரி மாணவர் சேர்க்கை தொடங்கி வகுப்புகள் நடத்த செப்டம்பர் 15ஆம் தேதி வரை தேசிய கவுன்சில் கால நீட்டிப்பு வழங்கியுள்ளது. இதனால் பொறியியல் படிப்புகளை நிரப்புவதில் நிலவி வந்த சிக்கல் தீர்க்கப்பட்டுள்ளது. சென்டாக் நிர்வாகம் கலந்தாய்வு நடத்தும் பணிகளையும் தீவிரப்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வாயில் கருப்பு துணி கட்டி நூதன கண்டன பேரணியை நடத்தினர். புதுச்சேரியில் ரெஸ்டோ பாரில் நடைபெற்ற தகராறில் மாணவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் கலாச்சாரத்தை சீரழிக்கும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மகாத்மா காந்தி வீதியிலிருந்து சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது நேரு வீதி வழியாக மிஷன் வீதி சந்திப்பை அவர்கள் அடைந்தபோது அங்கு இருந்த 2 ரெஸ்டோ பார்களை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கூட்டத்தில் இருந்த பெண்கள் ரெஸ்டோ பாரை சூறையாட முயன்றதால் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மகிழா காங்கிரசாரின் போராட்டம் காரணமாக நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டது. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் நடைபெற்ற எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் 2 மாத HIV எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டு கலைக்குழுவின் பிரச்சார ஊர்தியையும் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவேல் அனைவரையும் வரவேற்றார். சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் டாக்டர் அருள் விசாகன் நன்றி கூறினார். தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரும் பேச்சாளருமான ஈரோடு மகேஷ் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், பொது சுகாதார துணை இயக்குநர் ஷமீம், குடும்ப நல துணை இயக்குநர் அனந்தலட்சுமி உட்பட சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையின் வழிகாட்டுதல்படி தனியார் நிறுவனம் மூலம்
சாலை பாதுகாப்பு குறித்த இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை உயரதிகாரிகளின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் புதுச்சேரியில் 0 விபத்து என்ற இலக்கை நோக்கி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி சாலை விதிகளை பின்பற்றவும், இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சண்முகம், உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர், முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலையில் மங்களம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனம் சார்பில் சாலை விதிகளை பின்பற்றுவதற்கான துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கியும், தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தனியார் நிறுவன ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியின் கல்வி நிலை குறித்து உண்மை நிலை பற்றி அரசு அறிக்கை வெளியிடுமா என்று புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார் என்றும், அமைச்சர் சொல்வது போல 10,000 மாணவர்களின் தரவுகளை முறையாக மத்திய அரசின் இணையதளத்தில் பதிவு செய்யப்படாததால்தான் பிரச்சினை என்றால், இந்த தரவுகளை முழுமையாக பதிவேற்றாத கல்வித்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். தவறுக்கு அதிகாரிகள் பொறுப்பா, கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பா என்று கேள்வி எழுப்பிய சிவா, மத்திய கல்வி அமைச்சர் தவறான தகவலை வெளியிட்டதாகவும், உண்மை நிலை என்ன என்பதை விளக்கி அறிக்கை வெளியிடுவாரா என்று அமைச்சர் நமச்சிவாயம் பதிலளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களான பீகார், அசாம், ஹரியானா போன்ற மாநிலங்களின் வரிசையில் புதுச்சேரியிலும் பள்ளி படிப்பை இடையில் நிறுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் கல்வி அமைச்சக ஆய்விலும் தெரிய வந்துள்ளது உண்மை இல்லை என மறுப்பதா என கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை எனில் புதுச்சேரி மக்களிடம் தரவுகளுடன் பேச தயாரா என அவர் தொடர் கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். சிபிஎஸ்இ கொண்டு வந்த பிறகு படிப்படியாக கல்வித்தரம் எவ்வாறு உயர்ந்துள்ளது, மாணவர்களின் இடைநிற்றல், கற்கும் திறன், உயர்கல்வி சென்றோரின் சதவிகிதம், அரசு பள்ளி மாணவர்களின் நீட் மற்றும் நீட் அல்லாத பாடங்களின் சேர்க்கை விவரம் போன்றவற்றை வெளியிட தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி வாகன பேரணியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அக்கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி வாகன பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க விழா கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா கோவில் அருகே நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடி வாகன பேரணியை துவக்கி வைத்தனர். இதில் மாநில மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சித்தானந்த கோவில் அருகே தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோ பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அரசு ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கி 100கணக்கான ரெஸ்டோ பார்கள் காளான்கள் போல புதுச்சேரி முழுவதும் உழைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசின் இத்தகைய விபரீத முடிவால் மாநிலத்தில் கலாச்சார சீரழிவு ஏற்படும் என்றும் புகார் தெரிவித்துள்ளார். இளம் வயதினர் தவறான பாதைக்கு செல்லும் நிலை உருவாகும் என்பதால் புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என பல கட்ட போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கலால் துறை ஆணையரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது என்றும், ஆனால் அரசு இப்பிரச்சினையின் மீது அலட்சியம் காட்டியது என தொடர் புகார்களை தெரிவித்துள்ளார். ரெஸ்டோ பார்களின் இணையதளம் மூலம் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என அழைப்பு விடுக்கப்படுவதாகவும், இந்த அழைப்பினை பார்த்து சென்னை, பெங்களூர் போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியும் இளைஞர்கள் புதுவைக்கு வருகை தந்து ரெஸ்டோ பார்களில் குடித்து போதை தலைக்கேறி தன் நிலை மறந்து பல்வேறு அசம்பாவித செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக 6 இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒன்று சேர்ந்து போதை அதிகமானதால் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தப்பட்ட வழக்கு ஆரோவில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிறந்தநாள் கொண்டாட சென்னையிலிருந்து வந்த இளைஞர்கள் போதை அதிகமாகி ரெஸ்டோ பாரில் இருந்து வெளியேறுவதில் ஏற்பட்ட பிரச்சினையின் போது ரெஸ்டோ பாரில் தாக்கப்பட்டு இளைஞர் உயிரிழந்துள்ளார் என்றும் இப்பிரச்சினையில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெளியே வராத கொலைகள், கற்பழிப்புகள் அதிக அளவில் ரெஸ்டோ பார்களால் நடைபெறுவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ரெஸ்டோ பார்களை அனுமதிக்கக்கூடாது, தடை செய்ய வேண்டுமென வலியுறுத்தி போராட்டம் நடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ரெஸ்டோ பார்கள் செயல்படும் நேரத்தை கண்காணிக்க வேண்டிய காவல்துறையும் கலால்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி அதிகாலை வரையில் இயங்குவதாகவும், எனவே புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எதிரான ரெஸ்டோ பார்களின் அனுமதியை என்ஆர் காங்கிரஸ் அரசு ரத்து செய்து நிரந்தரமாக மூட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9295 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1230 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.